ஏன் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா போன கவர்மெண்ட் சரியில்லை, ஏன் வந்து இதெல்லாம் சரி செய்ய முடியலை உங்கள் ஆட்சியில், கரண்ட் ஏன் அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னா போன ஆட்சி சரியில்லை. போன ஆட்சி சரியில்லைன்னு உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கு போனீங்க, என்ன கோரிக்கை வச்சீங்கன்னு சொன்னீங்களா? பர்சனல் மீட்டிங் அது. நான் 2 லவ்வர்ஸா மீட் பண்ணாங்க. ஒரு பாரத மக்களுக்கு தான் சொல்லணும். ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ வந்து 21 நாட்களை கடந்து விட்டது. அவர்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து நீங்கள் அவகாசம் கொடுங்கன்னா என்ன அவகாசம் கொடுப்பது? இப்போ எங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஏன் தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கை வந்து போனி ஆகலை, எடுபடலை, மக்கள் மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்காக பாஜகவே ஒரு பி டீமாக இவரை உருவாக்குகிறதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. பாஜகவில் இருந்து பிரிந்து வந்த அண்ணாமலையை திமுக எதிர்காலத்திலே ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்க பார்க்கிறீர்கள். திமுகவுக்கு அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன் நீங்க திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க? திமுக மீது எப்போ குற்றச்சாட்டு சொல்லணும்? தேர்தல் காலத்திலே சொல்லணும், கூட்டணி பேச்சுவார்த்தையில சொல்லணும். ரிசல்ட் வந்து தோத்து போன முன்னாடி சொன்னா என்ன அர்த்தம்? இது சந்தர்ப்பம் இல்லையா? அது வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி முதல் முறை ஒரு மேடையில பேசுறாரு. அவர் ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டத்தை அவர் மக்களுக்கு, அவர் தொண்டர்களுக்கு ஒரு மேடையில ஒரு செய்தி சொல்றாரு. அதையே ஆராசா, திமுக சேர்ந்த ஆராசா விமர்சிக்கணும். அது நன்றி அறிவிப்பு கூட்டத்தை போல நடத்தப்பட்டதா அல்லது ஒரு தேர்தல் பிரச்சார மேடையை போல அவர் பேசினாரா? எப்படி நடந்து கொண்டார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. வழக்கறிஞராக இருக்கிறவர் வந்து நீதிபதியாக மாறியதற்கு பின்பு ஒரு சார்பு நிலை எடுப்பது என்பது எப்படி சரியானதாக இருக்க முடியாதோ அப்படிதான் ஒரு கட்சியின் சார்பாக நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு கேட்டு முதலமைச்சராக மாறியதற்கு பின்பு மறுபடியும் நீங்க கட்சிக்காரனாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் தாவேகா கூட்டம் தானே அது? தாவேகா கூட்டம் தாங்க. அப்புறம் ஏன் நன்றி அறிவிக்கிற கூட்டம்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் நீங்கள் முதலமைச்சர் அல்ல, உங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவனுக்கும் சேர்த்து நீங்கள் முதலமைச்சர். 65% உங்களை நிராகரிச்சிருக்கிறான், 35% உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான், 65% எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் தான் முதலமைச்சரே. இப்போ நீங்கள் கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினாங்க, திமுக காரனுக்கு மட்டும் வழங்க முடியும்? சத்துணவு திட்டம் நடந்துச்சு அல்லது காலை உணவு திட்டம் நடந்துச்சு, அதில் என்ன கட்சிக்காரனுக்காக கொடுக்க? எல்லாருக்கும் நலத்திட்டம் என்பது எப்படி எல்லாருக்குமானதோ அது மாதிரி ஒரு ஆட்சி என்பது எல்லாருக்குமானதாக இருக்கணும். இவர் என்னடான்னா இன்னும் வந்து ஏன் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா போன கவர்மெண்ட் சரியில்லை, ஏன் வந்து இதெல்லாம் சரி செய்ய முடியலை உங்கள் ஆட்சியில், கரண்ட் ஏன் அடிக்கடி கட் ஆகுது அப்படின்னா போன ஆட்சி சரியில்லை. போன ஆட்சி சரியில்லைன்னு உங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்காங்க. அதையே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் காரணம் எல்லாத்துக்குன்னு இப்போ நாடாளுமன்றத்தில் மோடி பேசுறாருல. ஜவஹர்லால் நேரு காலத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மோடி, ராகுல் காந்தி காலத்துல அரசியல் 25 நாள் தான் சார் ஆயிருக்கு. ஒரு நேரம் இருக்கு இல்லையா? ஒரு புதிதாக பொறுப்பேற்ற ஒரு அமைச்சரவையில என்னென்ன விஷயங்கள்லாம் அப்பதானே ஒரு லேர்ன் பண்ண முடியும். 6 மாசம் அமைதியா இருக்குன்னு தானே சொன்னீங்க. நிர்வாகம் ஏன் இப்ப விமர்சனம் பண்றீங்க? நிர்வாகத்திற்கு வேண்டுமானால் வந்து 6 மாத அவகாசம் கொடுக்கலாம், சட்ட ஒழுங்குக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு கிளவி காதை அத்துட்டு ஒருத்தன் ஓடுறான்னா 6 மாதம் கழிச்சு பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா? அடிப்படை பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்ப்பதில் சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து உங்கள் ஆட்சியில் தலைவிரிச்சு ஆடுது. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கேயே 2 குடும்பம் வந்து சதங்க கட்டி ஆடிச்சுன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளும் ஒட்டகத்துக்கு ஒரு பக்கமாக கோணல்னு சொல்கிறது மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து கோணலாக இருக்கு. எதையுமே உங்களால சரி செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அப்ப நீங்க மாற்றத்தை உருவாக்க உங்களால முடியும். படிப்படியா பண்ணுவோம் சார், அவசரப்பட்டா எப்படி? அதே காவல்துறை தான், கடந்த ஆட்சியில் இருந்த காவல்துறை தான் இப்போ இருக்கு. அந்த படிநிலையில ஒன் பை ஒன்னா மாத்திட்டு இருக்காங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் நீங்க டெல்லிக்கு போனீங்க, என்ன கோரிக்கை வச்சீங்கன்னு சொன்னீங்களா? பர்சனல் மீட்டிங் அது. நான் 2 லவ்வர்ஸா மீட் பண்ணாங்க. யார்கிட்ட ஒரு பாரத யார்கிட்ட சொன்னோம்?
மக்களுக்கு தான் சொல்லணும். நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல அரசியல் பேசுற அரசாங்கம் இதற்கு முன்பு டெல்லிக்கு போன முதலமைச்சர்கள்ல இது மாதிரியான சந்திப்பு, பிரதமர் சந்திப்பு, மத்திய அரசாங்கத்தோடு நடந்த சந்திப்புல என்ன நடந்துச்சுங்கிற விளக்கத்தை இதுவரைக்கும் சொல்லாமல் யாருமே சென்றது கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? பிரஸ்ஸை பார்த்து எப்படி கரூர் சம்பவத்துக்கு எப்படி பிரஸ்ஸை பார்த்து ஓடுனீங்களா, தப்பிச்சு ஓடுனீங்களா, அதே மனநிலையில் இருந்திருக்கலையா? நீங்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அதை யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல. அதற்கான பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் பேச வேண்டுமா, இல்லை நீங்க இன்னும் எதிர்கட்சி திட்ட மனநிலையில இருந்தே நீங்க பேசணுமா? அதைத்தான் ஆராசா போன்றவர்கள் கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பான முதலமைச்சராக நீங்க இருங்க. என்ன ஒரு பக்கம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பல கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்திலே உங்களின் நிலைப்பாடு என்ன என்பது இன்னைக்கு வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அதிகாரிகளோடு கூட்டம் போட்டி எல்லாமே ஏன் ரகசியமா வச்சிருக்கேன்? நான் கேட்கிறேன், மர்மமான முறையிலே இந்த ஆட்சி நீடிக்கிறதா? நிர்வாகத்திலே ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? பரந்தூர் விமான நிலையத்தினுடைய 90% பூர்வாங்க பணிகள் முடிந்து விட்டதுன்னு ஒரு தகவல் இருக்கு. அதிகாரிகளை கூப்பிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நிறுத்த போறீங்களா, நீடிக்க போகிறதா? ரெண்டு தானே கேள்வி. ஏன் பதில் இல்லை? எந்த விஷயத்திலையுமே வெளிப்படையாக எதையுமே சொல்றதில்ல. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது குறித்து ஏன் முதலமைச்சராக இருக்கிற விஜய் வாய் திறக்கவே இல்லை? ஆதவர்ஜனா சொல்றாரு, கல்வி அமைச்சராக இருக்கிறவர் பேசினாரு. அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள். விஜய் தானே ஓட்டு போட்டாங்க, ஆதவர்ஜனா ஓட்டு போட்டாங்களா? கவர்னர் மாலையில நடக்கிற விஷயம், அதுக்கு ஒரு ஜீவோ இருக்கு. ஒன்றிய அரசாக ஒரு ஜீவோ போட்டு கவர்னர் மாலையில் எது நடந்தாலும் இந்த நடைமுறை தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நாங்க திருச்சியில் நடந்த கூட்டத்தில் நாங்க பண்ணலையா? சொல்லுங்க. இதற்கு முன்பு திமுக அரசாங்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டது. அப்பயும் தான் ஆளுநர் சொன்னார் தேசிய கீதத்தை முதல்ல பாடணும் அப்படின்னு சட்டப்பேரவையில் சொன்னார். எழுந்து வெளிநடப்பு கூட செஞ்சார். அவர்களை அந்த தாய்மொழி காக்கிற விஷயத்தில் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லையே. தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல ஒழிக்க ஆளுநர் சொன்னாருங்கிறதுக்காக தேசிய கீதத்தை நாங்கள் இருமுறை இசைக்க வேண்டும் என்று சொன்னது ஏற்கலையே. எனவே அவரு சில ஆராசா கேட்கிறாரு, சட்டப்பேரவையில் பம்முனது மாதிரி பதுங்கினது மாதிரி இருந்து இல்லை, இங்கே ஓங்கி கத்திரி இல்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி விமர்சனம் செய்த போது உடனே சட்டப்பேரவை தலைவரிடத்தில் அனுமதி பெற்று அதற்கு பதிலடி கொடுத்தா தானே உங்களுடைய சொந்த கருத்து என்னன்னு எங்களுக்கு தெரியும். எப்போவுமே யாராவது பேப்பரில் எழுதி கொடுக்கறத வாசிக்கிறத உங்க வேலையா? இன்னும் பஞ்சு டைலாக்கா? தீர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன சக்தி, இது இன்னும் பஞ்சு டைலாக்கா? நீங்க எந்த சக்தியை வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? யாரை நீங்கள் மற்றும் பலர்னு சொன்னீங்களோ அவங்க கட்சியை உடைச்சுதானே நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏன் முழுமையாக விசிகாவை நம்பலையா, காங்கிரஸை நம்பலையா, கம்யூனிஸ்ட் கட்சியை நம்பலையா? அவர்கள் தானே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் வாசல் வாசலாக சென்றீர்களே. ஆராசா பேசிய பேச்சு தவறான பேச்சு தானே. என்ன பேசுற? கவர்ச்சியை காட்டி இங்கே ஆட்சியை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. நாங்கள் என்ன கவர்ச்சியை காட்டி ஆட்சியை பிடிப்போம்? எங்கள் சினிமா நடிகராக இல்லாமல் இருந்தால் இந்த அலையை அவரால் உருவாக்க முடியுமா? அவர் என்ன மக்கள் போராட்டத்தின் வழியாக அறிமுகமானவரா? எத்தனையோ தலைவர்கள் போராட்ட களங்களில் நின்ற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அடையாளமற்றவர்களாக இருக்காங்க. மறைந்து போகிற வரைக்கும் நல்ல கண்ணு யாருன்னு தெரியாத ஒரு தலைமுறை தானே. விஜய் போய் அங்கே மாலை வச்சாருன்னா ஒன்று தான் நல்ல கண்ணுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும்னா இது எவ்வளவு வெக்கக்கேடு. ஒரு சுதந்திர போராட்ட காலம் தொடங்கி இந்த ஒரு நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு தலைவருடைய வரலாறை தெரியாத ஒரு தலைமுறை இத்திரையரங்கத்தினுடைய இருட்டுக்குள்ளே தன்னுடைய தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறான் என்பது எவ்வளவு அவமானகரமான விஷயம். இது கேரளாவில் நடக்குமா? இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? கவர்ச்சி அரசியல்லேருந்து என்ன கோச்சுக்கிறீங்களா? நீங்கள் என்ன கருத்தியல் அரசியல்லேருந்து வந்தீங்களா? மாநாடுகள் போட்டு மக்களிடத்தில் கொள்கைகளை விளக்க சொல்லி நீங்கள் வந்தீங்களா? உங்களை முகம் பார்ப்பதற்குத்தான் கூட்டம் வந்ததே தவிர உங்கள் கருத்தியலுக்கான கூட்டமா அது? காலம் மாறிடுச்சு சார். இன்னும் கொள்கையை பத்தி கொள்கையை பேசி கொள்கை கோட்பாடு எல்லாம் இளைஞர்கிட்ட எடுபடல. இளைஞரோட மொழியில் இருக்குல்ல, சரி, இளைஞருக்கான தேவை இருக்குல்ல, இதெல்லாம் தானே எதிர்பார்ப்புகள். அப்ப கருத்தியலே தேவையில்லை அப்படின்னா பாஜக ஏத்துக்கலாம்ல? தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்த கருத்தியல் வேண்டாம் நினைச்சா திமுக காரன் தாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய வாக்கெல்லாம் போயிடுச்சு. இளைஞருக்கு தேவையானதை திமுக செய்யல.
செய்யறாங்கன்னு நம்புறாங்க விஜய. சரி, நம்புற இடத்துல மக்களை பேசி வச்சிருக்காரு. சரி, நீங்க அதையா எதிர்க்கிறீங்க? அவர் என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னாரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரிய தீர்வை தர வேண்டுமா வேண்டாமா? திமுக ஆட்சி செய்ததை விடவும் நீங்கள் கூடுதல் சாதனை செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நானு 10 நாள் எதிர்பார்க்கலாமா? அது தவறு இல்லையா? ஆட்சிக்கு ஏறத்தாழ 21 நாட்களை கடந்து விட்டது. அவர்களுக்கு ரிசல்ட் 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நீங்கள் அவகாசம் கொடுங்கன்னா என்ன அவகாசம் கொடுப்பது? இப்போ எங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னு டிக்ளேர் பண்ணுங்க. எங்களால் எனக்கு தெரியலை, நிர்வாகம் தெரியலை, என்னால் ஆட்சி நடத்த முடியலன்னு ஓப்பனாக சொல்லுங்க. அப்போ அதனால் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக இதை எப்படி கொண்டு போவது, ஆட்சியை எப்படி நடத்துவது, கட்சியை எப்படி நடத்துவதுன்னு ரெண்டுக்குமான அடிப்படை விஷயங்களே புரிதலே அவங்ககிட்ட இல்லைங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாமல் மாட்டி நிற்கிறது மாதிரி இப்போ திக்பிரமையில் இருக்காங்க. திமுகவால் முடியலை, விஜய் எதிர்த்து அரசியல் செய்ய தெரியல, அதனால தான் அண்ணாமலையை களத்தில் இருக்கிறீங்களா? அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. முதலமைச்சர் வேட்பாளராக உங்களுக்கு முடிசூட்ட போகிறோம், நீங்கள் வாங்க என்று ஆசை வார்த்தை காட்டி கர்நாடகத்தில் இருந்த ஒரு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவர் 2011 தான் அவர் ஐபிஎஸ்ஸாகவே ஆகிறார். 2019க்குள்ளேயே அவரை கூட்டிகிட்டு அவருக்கு இப்போ பிரபலமான வாரப்பத்திரிகைகளெல்லாம் பில்டப் பண்ணி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அவர் கலட்டி விட்டோன்னே என்ன செய்யறன்னு தெரியாமல் அவரை பாஜகவினுடைய மாநில தலைவராக ஆக்கினாங்க. அவர் என்ன செஞ்சார்? தொடர்ந்து பொய்களையும் புரட்டுகளையும் பேசி ஒரு பெரிய பில்டப் பண்ணி ஏதோ பெரிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் இது போகிறாரு, பாத யாத்திரை போகிறாரு, அதனால் அவர் ஒரு பெரிய லீடராக வந்துட்டார் அப்படின்னு ஊடகங்களில் பூராமே அவரை பற்றி ஒரு பொய்யான கட்டமைப்பு உருவாக்கி பில்டப் பண்ணாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு சில ஆதரவாளர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து அவர் பெரிய தலைவர் போல சித்தரித்தார்கள். ஆனால் அவரால் தேர்தல் அரசியலில் சட்டமன்ற உறுப்பினராக மாற முடியலை, நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டார், எம்பி ஆக முடியலை, எல்லாத்துலேயும் தோற்று போய்விட்டார். என்ன அவர் காலகட்டத்திலே வாக்கு சதவீதம் என்பது ஒரு 11% பாஜகவுக்கு உயர்ந்தது. இன்றைக்கு அது 3% வீழ்ச்சி அடைந்துருச்சு. மறுபடியும் அவரை கொண்டு மாநில தலைவர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு? நீ நினச்சா நீ சேப்ப, நினச்சா தூக்குவ, உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறத விடவும் நான் தனிக்கட்சி தொடங்குகிறேன்னு முடிவை அண்ணாமலை எடுத்துட்டார். எடுத்தவர் அவராக ஆரம்பிக்க வேண்டியதுன்னா போய் சொல்லிட்டு வரேன்னு போயிருக்கார் அமித்ஷாட்ட. டெல்லிக்கு போயிட்டார். இப்பொழுது அவர் 2 நாட்களில் அறிவிக்கிறேன்னு சொல்கிறார். என்னையா கொள்கைன்னு கேட்டால் பாஜக எதிர்ப்புங்கிறாரு. பாஜக எதிர்க்கிறாள், எதுக்கு போய் பாஜக தேசிய தலைமையிட்ட போய் சொல்லிட்டு வர போகிறாரு? அவர் மதச்சார்பற்ற கொள்கையை சொல்ல போகிறேன். ஏன் தமிழ்நாட்டில் பாஜகவின் கொள்கை போனி ஆகலை, எடுபடலை, மக்கள் மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்காக பாஜகவே ஒரு பி டீமாக இவரை உருவாக்குகிறதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அதனால் அண்ணாமலையினுடைய அரசியல் என்னவாக வரப்போகிறது என்பது திமுக பங்கு இதில் எதுவும் இல்லையா? திமுகவுக்கு என்ன, பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது தேவையில்லாமல் மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு ஏதோ பாஜக திமுக சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சு தான். சிறுசேரி மடத்துக்கு முக ஸ்டாலின் குடும்பம் போயிருக்கு. சரி, அங்கே அண்ணாமலையோட உறவுகளும் அங்கே இருக்காங்க. சரி, 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அரசியலுக்கு வராருன்னு ஒரு விஷயம் வெளியே வருது. சரி, இதுக்கும் முடிச்சு போட முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருந்தால் பாஜகவில் இருந்து பிரிந்து வந்த அண்ணாமலையை திமுக எதிர்காலத்திலே ஆதரிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் உருவாக்க பார்க்கிறீர்கள். திமுகவுக்கு அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை லீடராக வந்தார்னா விஜய் எதிர்ப்பு என்பது அண்ணாமலையா விஜயாங்கிற மாதிரி அந்த கட்டம் மாறும். விஜயா உதயநிதியா என்கிற எதிர் துருவ அரசியல் இருந்தால் தான் திமுகவுக்கு அரசியல் ஆதாயம். அண்ணாமலை அந்த இடத்திலே முன்னிறுத்தினால் அது திமுகவுக்கு பின்னடைவு. தங்களுக்கு தாங்களே சொந்த காசிலே சூன்யம் வைக்கிற வேலையை திமுக ஒரு நாளும் செய்யாது. இது முழுக்க அமித்ஷாவோட அசைன்மெண்ட். அமித்ஷாவின் அசைன்மெண்ட்டாக நமக்கு தெரியலை. ஏன்னா அவர் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்தார். மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பின்பு ஓராண்டு காலமாக அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு கட்சி தொடங்குவதற்கான ஒரு காத்திருப்பிலே தான் அவர் இருந்தார்.
மத்திய அரசாங்கம் வந்து அவர் அதிகாரத்திலே பாஜக இருக்கிற காரணத்தினால ஏதேனும் ஆபத்து வரக்கூடும் என்பதனால பதுங்கி பாயலாம்னு காத்திருந்தார். விஜய் வெற்றி பெற்றவுடனே இளைஞர்களின் அரசியல் வந்து இன்னைக்கு வந்து எழுச்சி பெற்று விட்டது. நாமும் டெல்லியின் பேச்சுக்கு அவர் இப்போதைக்கு கட்டுப்படுவது போல பாவனையை காட்டிவிட்டு எதிர்காலத்திலே அவர்களுக்கு எதிராக வந்து நடந்து கொள்ள முடியும்ல அவரால். ஸ்ட்ரென்த்து கூடிருச்சு, அவருக்கான வாக்கு வங்கி கூடிருச்சு, அவருக்கான அரசியல் கட்சி வலிமை அடைந்து விட்டது. அப்படின்னா அவர் பாஜகவின் கட்டுப்பாட்டில் எப்படி இருப்பார்? அதிகார அரசியல் நோக்கி இங்கே ஒரு நகர்வு நடக்குது. குறிப்பாக திமுகவில் இருக்கும் கூட்டணிகள் எல்லாமே இங்கே விஜய் பக்கம், விஜய் கை தூக்கி விடுறாங்க. வைகோவோட வரவும் இங்கே விஜய்க்கு ஒரு ப்ளஸ் ஆகுது. ஏன் இது திமுகவுக்கு ஒப்பட? திமுகவிடமிருந்து எல்லாரும் வெளியேறி போகிறாங்க. மிச்சம் இருக்கிற கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, தேமுதிகன்னு 2-3 கட்சி தான் இருக்குது. அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் வந்து பெட்டி படுக்கையோடு கிளம்புறாங்க. அப்படின்னா திமுகவை வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார். இப்போ வந்து சொல்கிறாரு, தோழமை கட்சிகளெல்லாம் அவங்க சரியாக நடத்தலை, எங்களுக்கு தனிச்சின்னம் கொடுக்கல. இதை எப்போ சொல்லணும்? நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற போதே நீங்கள் சொல்லணும்ல. மதுரையில் அடித்தா அடி வாங்கினவனுக்கு வந்து மானாமதுரையில் மீச துடிக்குதுன்னு சொல்கிற மாதிரி எந்த காலத்தில் சொல்கிறீங்க? விஜய் ஜெயிச்சவன்னு சொன்னது என்ன அர்த்தம்? அன்றைக்கே நீங்கள் முரண்பட்டுருக்கணும். நான் தனி சின்னத்திலே தான் நிற்பேன்னு நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கணும். இப்போ பிசிகா வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுச்சா, பானை சின்னத்தில் நின்றுச்சா? பானை சின்னத்தில். அப்போ அவர் தனித்தன்மையை காப்பாற்றி கொண்டாரா இல்லையா? நீங்கள் உங்கள் தனித்தன்மையை காப்பாற்றுவதற்கு நீங்கள் தவறிட்டீங்க. ஏன் நீங்கள் திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்றீங்க? திமுக மீது எப்போ குற்றச்சாட்டு சொல்லணும்? தேர்தல் காலத்திலே சொல்லணும், கூட்டணி பேச்சுவார்த்தையில சொல்லணும். ரிசல்ட் வந்து தோத்து போன வினாடி சொன்னா என்ன அர்த்தம்? இது சந்தர்ப்பம் இல்லையா? அது தோக்கிற கட்சியில் இருக்க வேணும்னு நினைக்கிறாங்க. அதை அப்ப வெளிப்படையாக அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் தாவேக்கா போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்க. அதை விட்டுட்டு திமுக மேல குறை சொன்னா விஜய் மகிழ்ச்சி அடைவாரு, தாவேக்காவில் நமக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு சொல்வதுங்கிறது அரசியல் நாகரிகமோ பண்பாடோ கிடையாது. வைகோ செய்வது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இப்போ இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல் வரப்போகுது, ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் இப்போ விஜய் பக்கம், விஜய் இன்னைக்கு பலமாக இருக்காரு. எப்படி இந்த இடைத்தேர்தல்? இல்லை, இடைத்தேர்தலுடைய ரிசல்ட்டும் அடுத்தடுத்து வரப்போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல் மாதிரியான விஷயங்களும் தான் உண்மையிலேயே விஜய்க்கு செல்வாக்கு என்பது நிலைத்திருக்கிறதா, நீடித்திருக்கிறதா, அது எதிர்காலத்திலே வந்து கலையாமல் ஒரு அரசாக அது கொண்டு போக முடியுமா என்பதை இடைத்தேர்தலுடைய முடிவிலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் தான் தெரிய வரும். ஏன்னா ஒரு கோபத்தில் திமுக மீது ஒரு அதிருப்தியாக இருந்த வாக்காளர்கள் ஒரு வலிமையான கட்சியாக அதிமுக இருந்திருந்தால் அதிமுகவினுடைய ஆட்சி தான் இப்போது வந்திருக்கும். அந்த இடத்துல அதிமுக சிதறுண்டு கிடந்ததுனால, சிதறி போனதுனால அந்த வாக்குகள் தாவேகாவுக்கு போய்விட்டது. தாவேகா நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் கட்சி கட்டமைப்பை உறுதி செய்யவில்லை. ஆட்சி நிர்வாகத்திலே ஒரு சிறந்த நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தங்கள் தனித்துவத்தை நிரூபிப்பதற்கான முயற்சியை வந்து போதுமான அளவுக்கு செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இதையெல்லாம் சரி கட்டி கொண்டு போய் பொதுமக்களின் நம்பகத்தன்மையை பெற்றால்தான் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலமே தவிர இப்போது இருக்கிற நிலைமையை வைத்துக்கொண்டு 5 ஆண்டு இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகிற போது மாநில அரசு கலைக்கப்படும் என்கிற நிலைமையும் இருக்குது. அதனால் மத்திய அரசாங்கம் பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் தாவேகா என்கிற ஆட்சியை சீட்டுக்கட்டு மாதிரி கலைச்சி விளையாடுறதுக்கு அமித்ஷாவும் மோடியும் காத்திருக்கிறார்கள் என்கிற போது இந்த அரசியல் வந்து எவ்வளோ நாள் ஓடுங்கிறத நாம் உறுதிப்படுத்த முடியாது. தொடர்ந்து பேசுவோம்.